கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திண்டுக்கல் பகுதியில் கூடிவர 3 இடங்களில் கூடிவர சபையார் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல் முறை நான் உங்களை சந்திப்பது, இந்த ஊருக்கு வருவது முதல் முறை. ஆண்டவர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை இங்கே மத்தேயு 15 அந்த 3ஆம் வசனத்தின் சந்தர்ப்ப பொருளை முதலில் பார்ப்போம். முதல் வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அவருக்கு அடுத்து சொல்லுகிறார், தகப்பனை தாயும் கண்ணு பண்ணுவது இதுதான் சொல்லுகிறார். பாரம்பரியமானது தேவனுடைய கற்பனையை மீறி நடக்க வைக்குமானால் அந்த பாரம்பரியங்கள் நிச்சயமாகவே எதிரான காரியமாக இருக்கிறது. எல்லா பாரம்பரியங்களையும் இது மோசமானது என்று ஒதுக்கிவிட முடியாது நம்மால். ஆனால் தேவனுடைய கட்டளை மீறி நடப்பதற்கு ஒரு பாரம்பரியம் நமக்கு வழிவகுக்குமே, ஆனால் அந்த பாரம்பரியம் நமக்கு தேவையற்றது. இதே மாதிரி கலாச்சாரங்கள் எந்த கலாச்சாரத்துக்கும் வேதாகமம் எதிரானதல்ல. ஆனால் கலாச்சாரம் என்ற பெயரில் சில அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது. அது தேவனுடைய பார்வைக்கு ஏற்புடையது அல்ல. இப்படி பல காரியங்களை சொல்லலாம். நான் இங்கே பார்க்கும்போது இந்த கர்த்தருடைய வினாவிலேயே நமக்கு விடை உள்ளது. என்ன கேட்கிறார் அவரு? நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அப்ப பாரம்பரியத்தை பின்பற்றுவதனாலே தேவனுடைய கற்பனை மீறி நடந்தால் அது பாவம். அது விடை இருந்தால் அது கேள்வியிலே இருக்கிறது. அவருடைய கேள்வியிலே விடை இருக்கிறது. நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கக்கூடாது. இப்ப நம்ம இங்க தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, கிறிஸ்தவர்கள் மரணத்தின் போது மற்றும் ஆறுதல் கூட்டங்களில் மனித பாரம்பரியங்களை செய்து தேவனுடைய கற்பனையை மீறலாமா? கூடாது. முடிஞ்சு போச்சு பிரசங்கம், அவ்வளவுதான். இப்ப மரணம் என்பது என்ன என்பதை குறித்து ஒரு வினாவை பார்ப்போம். முதல்ல பாயிண்ட், கர்த்தருடைய கேள்வியிலே விடை உள்ளது. அதோட இந்த பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. இப்ப அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்ப்போம். மரணம் என்றால் என்ன? ஆதியிலே தேவன் ஒரு மனுஷனை படைக்கும் போது மண்ணாலே ஒரு சரீரத்தை உருவாக்கினார். மண்ணினாலே சரீரத்தை உண்டாக்கி தன்னுடைய உயிர் மூச்சை அதற்குள் ஊதினார். ஜீவசுவாசம் என்பது வடமொழி வார்த்தை, அதுதான் தமிழ்ல சொல்றேன் நான். உயிர் மூச்சை ஊதினார். அப்ப அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் போது மனிதன் உயிரும் மனசாட்சியும் உடையவனானான். அதான் பைபிள்ல ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுது. சரீரம் என்பது உடல், அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆவி என்பது உயிர், ஆத்மா என்பது மனசாட்சி. இந்த ஆவியும் ஆத்மாவும், அதாவது உயிரும் மனசாட்சியும் தேவனிடம் வந்தது. என்றைக்குமே தேவன் அழியாதவராய் இருக்கிறதுனாலே தேவனிடம் வந்தவைகளும் அழியாதவைகளா இருக்கும். இந்த உலகமானது அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதுனாலே இந்த உலகத்திலே பிறந்த எதுவுமே அழியக்கூடியதா இருக்கும். அடுத்து கொரிந்தியர் சொல்லும்போது பவுல் சொல்றாரு, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம கண்ணால் இந்த உடலை பார்க்க முடியுது. இந்த உடல் அழியக்கூடியது, ஆனா அநித்தியமானது என்று சொல்லப்படுது, அழியக்கூடியது. ஆனால் இந்த உடலிலே உயிர் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்த உயிரை மனசாட்சியும் பார்க்க முடியுமா நம்மால? ஆனா உயிர் இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? சண்டை வஞ்சினா பேசுறாங்க, மனசாட்சியோடு பேசுடி சொல்றாங்க இல்லையா? அப்ப உயிர் மனசாட்சி இருக்கிறது, ஆனால் அதை பார்க்க முடியாது. அந்த பார்க்க முடியாத காரியங்கள் நித்தியமானவைகள், அதுக்கு அழிவு கிடையாது. அப்ப தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் 3 விஷயங்களை வைக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே 3 விஷயங்கள் சேர்ந்ததுதான் நம் யாவருமே. ஒரு மனுஷன் அல்லது மனுஷி என்றால்
ஒரு உடல் இருக்கும், அது காணக்கூடியது. நமக்குள்ளாக உயிர் இருக்கும், அது காண முடியாது. நமக்குள்ளாக மனசாட்சி இருக்கும், அதுவும் காண முடியாது. இப்ப இந்த 3 விஷயங்களுக்கும் என்ன நேரிடுது? மரணத்தின் போது என்ன நேரிடுது? பிரசங்கி 12:7 சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு செல்லுகிறது. நல்லா கவனிக்கிறது. மண்ணானதுன்னா எதை சொல்லுது? நம்முடைய உடலை சொல்லுகிறது. இந்த மண்ணான இந்த உடலானது திருப்பி மண்ணுக்கு போகிறது. நம்ம மறிக்கின்ற போது நம்முடைய உடல் மண்ணிலே புதைக்கப்படுகிறது. அதோட முடிஞ்சு போச்சு அது கதை. சாப்டர் க்ளோஸ். ஆர்சியில சொல்றது மாதிரி கல்லறையை உன்னை வச்சு கட்டி வச்சுக்கிட்டு 35 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அதை கணவன் நினைச்சிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சு எழுதுட்டு ஒரு கிளவி என்னடே எந்திரிச்சு வரப்போறாருங்கிறது அப்படின்னு இயேசு வரும்போது இங்கிருந்து எழுந்து வருவாரு. அப்படியே நடக்குது கிடையாது. அந்த சரீரம் ஒண்ணுக்குமே இல்லாம போயிடும். 30 வருஷம் 35 வருஷம் போது எலும்பு கூட மிஞ்சி இருக்குமான்னு தெரியாது நமக்கு. அப்படி இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆனால் நம்ம சாகும் போது மண்ணானது பூமிக்கு திரும்புகிறது, ஆவி ஏற்ற போகுது தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. அப்ப ஆவி அழியாதது, அது தன்னை தந்த தேவனிடத்துக்கு. இன்னொன்னு பாக்கி இருக்குது. இன்னொன்னு என்னது? சரீரம், ஆவி, ஆத்மா ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த ஆத்மா தான் எங்க போகிறது? பாதாளம் என்ற இடத்துக்கு போகிறது. பாதாளம் என்ற இடத்துல எங்கே செல்லும்? ஏன்னா அங்க 2 இடம் இருக்கு. லாசரைஸ்வரர் உண்மையில நம்ம பார்க்கிறோம். பாதாளம் என்ற இடத்துல 2 பிரிவுகளாக இருக்கிறது. நடுவில் ஒரு பெரும் பிளப்பு இருக்கிறது. அந்த 2 பிரிவுகள் என்னென்ன? ஆபிரகாம், இன்னும் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லோரும், லாசரு, மரித்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் இளைப்பாறுகிற பரதீசு என்ற இடம் ஒன்று. இது பரலோகத்தின் முன்சுவை என்றும் சொல்லலாம். அதே மாதிரி ஐஸ்வர்யவான், இன்னும் இந்த பூமியிலே துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், விரிவான வாசல் வழியாக விசாலமான வழி வழியாக சென்றவர்கள் எல்லோரும் பாதாளத்திலே வேதனை இடம் என்ற இடத்துக்கு போகிறார்கள். டாட்டாரஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த வேதனை இடத்திலே அவர்கள் என்னாலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது நரகத்தின் முன்சுவை. பரதீசு பரலோகத்தின் முன்சுவை, வேதனையிடம் நரகத்தின் முன்சுவை. நம்ம மரித்த எல்லாருமே இந்த 2 அடங்கி இருக்கிற பாதாளம் என்ற இடத்துக்கு தான் செல்கிறோம். இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக இப்ப வாழ்கின்ற காலங்களுக்கு, நாம் பழைய யுகங்களுக்கு சொல்லவில்லை, இப்ப நம்ம வாழ்கின்ற யுகத்துக்கு மாத்திரம் சொல்லுகிறேன், கிறிஸ்துவ யுகத்துக்கு மாத்திரம் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல வாழ்க்கை வாழ்ந்துகிற எல்லோரும் எங்க வச்சு இளைப்பாருவோம்? பரதேசத்துக்கு சென்று இளைப்பாருவோம். மிச்ச பேர் எல்லாரும் எங்க தான் போவோம்? எங்க தான் போவாங்க? வேதனை இடத்துக்கு தான் போவாங்க. அப்ப மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு செல்லுகிறது, ஆத்மா பாதாளத்துக்கு செல்லுகிறது. இதுதான் மரணத்தின் போது நடக்கிறது. சரி, அந்த மரணம் என்னன்னு சொல்லப்படுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 4:13 அன்றியும் நித்திரையடைதல் நிமித்தமாக நம்பிக்கையோட மற்றவர்கள் துக்கப்படுகிறவர்கள் நீங்களும் துக்கித்து அறிவில்லாதிருக்க நம் மனதில்லைங்கிறார் பவுல் இல்லையா? நம்பிக்கையோட மற்றவர்கள் யாரு? இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்துவை முறைப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவங்க எல்லாமே நம்பிக்கையற்றவர்கள் தான். நாம் முறைப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளிருக்கிறோம். கிறிஸ்து வரும் நாளிலே நாம் எல்லோரும் உயிர் தெழுவோம். ஒருவேளை கிறிஸ்து வருகின்ற நாளிலே நாம் உயிரோடு இருந்தால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை நம்ம எல்லாத்திலும் உண்டு இல்லையா? அப்ப நாம நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாத இருக்க மனதில்லை அப்படிங்கிறார். அப்ப மரணம் என்பது ஒரு தூக்கம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 என்ன சொல்லுது? நித்திரையடைதல் நிமித்தமாக நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல நீங்களும் துக்கித்து அறிவில்லாத இருக்க நம் மனதில்லைங்கிறார். இந்த தூக்கம் களையக்கூடியதா இருக்கிறது. தானியேல் 12:2 அழகா சொல்றாரு. தானியேல், அது யாராவது எடுத்தவங்க வாசிங்க. தானியேல் 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்ப மரணமடைந்தவர்கள் எல்லாரையும் குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற விளக்கம் என்ன? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறார்கள். தூக்கம் என்பதும் ஒரு வகை மரணம் தான். நேற்று நைட் நம்ம படுத்தோம், தூங்கி எந்திரிச்சிட்டோம். ஒரு நேற்று இரவு நாம் படுக்கும் போதே அதே நேரத்தில் உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் படுத்திருப்பார்கள்.
எல்லாரும் எந்திரிச்சுவாங்க சொல்லியிருக்க முடியுமா, சொல்ல முடியுமா? அதில் ஒரு சில 1000 பேர் என்ன செஞ்சிருக்கலாம், தூக்கத்திலேயே செத்து போயிருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப தூக்கம் ஒரு வகை மரணம் தான், அதே மாதிரி மரணமும் ஒரு வகை தூக்கம் தான். அதனால அதை குறித்து நம்ம துக்கப்படக்கூடாது. ஏன்னா தூங்கிக்கிட்டு பார்த்து யாராவது துக்கப்படுவாங்களா? லாசர் மரித்த போது இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படிங்கிறார். மரணம் மரித்திருக்கான்னு சொல்லல, நித்திரை அடைந்திருக்கிறான். பிரியமானவர்களே, நம்மை விட்டு சற்று காலம் பிரிந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் சபை என்ற விஷயத்திலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாய்த்தான் இருக்கிறார்கள், நம்மோடு கூட ஒன்றாய்த்தான் இருக்கிறார்கள். எப்படி? சபை என்பது இந்த உலகத்தில் இருந்து தனிப்பட பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டம். இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகத்தில் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையானது எதனுடைய முன்சுவை? பரலோகத்தின் முன்சுவை. இந்த உலகத்தில் பரலோகத்தை முன்னதாகவே சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். அந்த சபையார் இருக்கிறோம், அதோடு கூட மரித்த பரிசுத்தவான்களும் சபைக்குள்ளாகத்தான் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்துவானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இத்தனை சேர்ந்ததுதான் சபை. அப்ப மரித்தவர்கள் பரதீசிலே இருக்கிற மரித்தவர்கள், நான் எல்லாத்தையும் சொல்ல, பரதீசிலே இருக்கிற மரித்தவர்கள் நம்முடையவர்கள் யாரு கூட தான் இருக்கிறாங்க? நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சபையில் இருக்கிறோம், அவங்க சபையில இருந்து மரித்தார்கள். அப்ப அவங்க பரதீசில இருக்காங்க, நம்ம இங்க உலகத்தில் இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் வருகையினாலே நாம் அவரையும் மீண்டும் சந்திப்போம். எத்தனை அடக்க நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருப்போம், கிறிஸ்துவின் வருகையினாலே நாங்கள் சகோதரியை மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையிலே இந்த சரீரத்தை மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஊழியக்காரர் சொல்லி ஜெபம் பண்ணி என்ன செய்யறாரு, அடக்கம் பண்றார் இல்லையா? அப்ப அப்படி நித்திரையடைந்தவர்களை குறித்து நாம் துக்கமடைய வேண்டிய அவசியம் என்ன? அது ஒன்று. இன்னொன்று, அந்த தூக்கம் நிச்சயமாகவே கலையும், அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து, பாரம்பரியங்களை பின்பற்றுவதனாலே, பாரம்பரியங்களை முறைப்படி செய்வதனாலே நம்ம கர்த்தரை கனம் பண்ண, நாம் கர்த்தரை கனம் என்ன பண்ணலாமா, தேவனுடைய கற்பனையை மீறலாமா அப்படின்னு பதில் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப பாரம்பரியங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதை வழியை பார்ப்போம். பாரம்பரியங்களுக்கு தோன்றிய விதம் பல விதங்கள் இருக்கின்றன. ஒரு 3 விதங்களை மட்டும் வேதத்தின் ரீதியாக அரசு செய்து பார்ப்போம். முதலாவதாக, வாழ்வு, இயற்கை, உலகம் ஆகியவற்றின் மீதான பயம். பயத்தினாலே சில சடங்காச்சாரங்களை செய்து வைக்கிறார்கள். அப்ப அந்த சடங்காச்சாரங்களை நம்ம நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி வழியா வந்துருது. ஆனா அது வேத வசனத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் பாத்தீங்களா, அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் பிரச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப நம்ம பயப்பட்டோம்னா இந்த உலகத்துல தேவனுக்கு அஞ்சி விட்டால் வேற யாருக்கும் எதற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. தேவனுக்கு மாத்திரம் நம்ம பயப்பட்டு விட்டால் இந்த உலகத்திலே தலைநின்ற சிங்கம் மூலம் நடக்கலாம், யார் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப இந்த உலகத்து காரியங்களுக்கு அஞ்சி கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகள் எல்லாம் பின்பற்றி தான் ஆக வேண்டும். அதுக்கு உதாரணம் நிறைய சொல்ல முடியும், ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை இப்ப. ஏன்னா இங்க மைக்க கொடுக்கும் போதே 12 மணிக்குள்ள முடிச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம இந்த உலகம் மற்றும் வாழ்வு, இயற்கை மீதான பயத்தினாலே பாரம்பரியங்களை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம். அந்த பயம் போக வேண்டும். பயப்படுறவங்களை யாரோட ஒப்பிடுது வேதவசனம்? அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரகக்காரர்கள், பொய்யர் ஆகிய அனைவரோடு ஒப்பிடுகிறது. அதே முதல்ல பயப்படுகிறவர்கள் சொல்லிவிடுது. அந்த எல்லாத்திலையும் முதலாமவர் யாருன்னா பயப்படுகிறவர்கள் தான். இந்த உலகத்தில் எதுக்குமே பயப்படக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏசாயா தானே சொல்லுகிறார், அஞ்சாதே என்று சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நம்ம இந்த மூட நம்பிக்கைகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு பயந்து கொண்டு சில காரியங்களை செய்வோம் என்றால் நாம் நிச்சயமாக பரலோகம் சென்று சேர முடியாது. 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் கலந்த கடல் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்க தான் போய் சேரும். அதனால பயப்படுற வேலையே நம்மளுக்கு இருக்கக்கூடாது.
எதை பார்த்து பயப்பட தேவையில்லை. எப்போ தேவனுக்கு பயப்பட்டு விட்டார். இந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பல்வேறுபட்ட மூட நம்பிக்கையினால் கூட இந்த பாரம்பரியங்கள் உண்டாகிறது. ஏசாயா 59:4 பாருங்க. ஏசாயா 59:4. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இது அத்தனையும் எது? மாயையிலிருந்து வருகிறது. மாயை என்றால் என்ன? நம்முடைய மூட நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாயை தான். உலகத்தில் தேவன் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார், தேவன் கூறியதில் தெளிவாக இருக்கின்றன. ஆனா இந்த உலகமானது பல விஷயங்களை போட்டு குழப்புகிறது. இதுக்கு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் ஒருவரே என்று சொல்லுகிறது வேதாகமம், இல்லையா? ஆனால் இந்த உண்மையான கிறிஸ்தவத்தில் முதலாக கிபி 187 பிரிந்து போன ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்று சொல்லுகிறது, தேவன் ஒருவர், தேவனுக்கு மனுஷருக்கு இடையிலே மத்தியஸ்தர் 2 பேர் இருக்காங்க. யார் யாரு? இயேசு கிறிஸ்துவும் இயேசுடைய தாயாகி மரியாளும். இதான் மூட நம்பிக்கை. பிரியமானவர்களே, என்னுடைய 32 வயது வரை நான் ஆர்சி மார்க்கத்தில் தான் இருந்தேன். என்னுடைய பேர்ல கூட ஆர்சி ஜோசப் சாயராஜ் இருக்கோம். அதை கூட சகோதரர்களோட ஒரு முறை கேட்டார், என்ன இது ஆர்சினா ஆர்சில இருந்து வந்ததுனால போடுவீங்களா? கிடையாது பிறகு, எங்க அப்பா பேர் சின்னப்பேன், எங்க தாத்தா பேர் ராயப்பேன். அது ஆக்சுவலா அமைஞ்சிருச்சு அப்படி, ஆர்சி ஜோசப் சாயராஜ். நான் அதை ஆர்சி மார்க்கத்தில் பெருமையை சொல்வது உண்டு. சபையை பற்றி முதலாக எனக்கு 86ஆம் வருடம் காங்கிரஸ் பிரதர் எனக்கு சொல்றாரு, பிஎட் காலேஜில் படிச்சுட்டு இருக்க திருநெல்வேலியில். அப்ப அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னாக்கா, கபார் எல்லாம் அங்கிருந்து போன மட்டும் எதான் ஆர்சியை விட பெரிய மார்க்கம் கிடையாது, ஆர்சிக்கு முந்தின மார்க்கம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் வருவதற்கு, கிறிஸ்தவ சபைகளாக வருவதற்கு. அது வேறு விஷயம். ஆனா பிரியமானவர்களே, தேவன் ஒருவர் தான், தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான். வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுவில் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, இன்னொரு மத்தியஸ்திங்கிற ஒரு இதை வச்சுக்கிறாங்க. மாதா மூலமாக இயேசு கிறிஸ்து போலாம். இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைக்கு வித்திட்டது. வேதாகமத்தை திருத்துகின்ற அளவுக்கு வந்தார்கள் அவர்கள். அவர்கள் போட்டிருந்த பழைய பைபிள் ஒன்று இருக்கு, திருத்திய பதிப்புன்னு இருக்கு. அதுல முன்னாடி போட்டிருந்த திருத்திய பதிப்பு, அதுல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே என்ன வசனம் சொல்லுகிறது? ஆதியாகமம் 3:15. அந்த வசனம் தான் என்னை சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார் என்று போட்டிருக்கிறது நம்ம வச்சிருக்க பைபிள்ல. இந்த கேத்தலிக்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அவர்ங்கிற வார்த்தையை அவள்னு மாத்திருக்காங்க. அவள் உன் தலை நசுக்குவார், இது மூட நம்பிக்கை. அவள் உன் தலை நசுக்குவார் யாரை குறிக்கிறது? மரியாதையை குறிக்கிறது. நான் சின்ன பிள்ளைல பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமிதி தாயே. அழகைனா என்னது? சாத்தான். அழகையின் தலைமிதி தாயே யாரு? மரியாள் மிதிச்சாங்களாம். யாருடைய தலைய? சாத்தானுடைய தலைய. மரியாள் சாத்தானுடைய தலையை மிதிக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்ததே வேஸ்ட். தேவையில்லை, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கே தேவையில்லையே. இப்படி மூட நம்பிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன், நிறைய காரியங்கள் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த உலகப்புற மூட நம்பிக்கை எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. எந்த ஒரு காரியம், சிறிய காரியமோ பெரிய காரியமோ, பொட்டு வைக்கிறது சொன்னார் பிரதர், பொட்டு தானே, சின்ன பொட்டு தானே. அந்த சின்ன பொட்டுல எவ்வளவு அர்த்தம் இருக்குது. நீங்க நியூஸ் டெலிவிஷன் நியூஸ்ல அந்த சைகை மொழியிலே நியூஸ் சொல்லுவாங்க இல்லையா, செவித்திறன் குறைவானவர்களுக்கு கேட்கிறாப்படி சைகையிலே சொல்லுவாங்க. அதுல இந்தியன் அப்படிங்கிறதுக்கு பொட்டு வச்சு காமிப்பாங்க. இந்தியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இப்படி இப்படி வச்சு காமிப்பாங்க. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, இங்க இந்தியர்கள் அப்படிங்கிறது இந்துக்கள் அர்த்தம் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலா இந்தியருங்கிற வார்த்தையே கிடையாது. அது
சிந்து சமவெளியில வாழ்ந்தவர்கள்லாம் சிந்துஸ் என்று சொன்னார்கள். அந்த சிந்துஸ்ங்கிற வார்த்தை வந்து போர்ச்சுகீஸுக்கு வராது, தான் வரும், இந்துன்னு சொல்லி. அதனால இந்த தேசத்தை வந்து இந்திய தேசம் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல கூட எஸ்எல்ல என்ன போட்டிருக்குது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரையும் போட்டிருக்குது. ஆனா அந்த இந்து தேசங்கிறது ஒரிஜினல் ஹீப்ரு பைபிள்ல வந்து சிந்து தேசம் தான் போடப்பட்டிருக்கு. பாருங்க, நீங்க பாருங்க பிரதர், இளையராஜா பிரதர், பாருங்க நீங்க ஒரிஜினல் பைபிள்ல பாருங்க, அங்க வந்து சிந்துன்னு தான் போடப்பட்டிருக்கு, இந்துன்னு போடப்படல. இதை மொழிபெயர்த்தவரை கொஞ்சம் குறும்பு பண்ணார் நிறையா. இந்த பைபிள்ல ஜாதிங்கிற வார்த்தை வந்ததே வந்து அந்த ஆள் ஆறுமுகத்தினாலதான். ஆறுமுக நாவலன்னு இலங்கைக்காரரு, அந்த ஆள் தான் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவர். அவர் என்ன செய்யாரு, பைபிள் எங்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டு அங்கிட்ட வந்து இந்து மகாசபைன்னு ஒன்று ஆரம்பிச்சு இலங்கையில இந்த கிறிஸ்தவத்தை வளரவிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டார். அது மாத்திரம் இல்லாம இருந்ததுன்னா இலங்கை முழுவதும் எப்பொழுதும் கிறிஸ்தவ நாடாக இருந்திருக்கும். இங்கிட்ட பைபிளை அந்த மொழிபெயர்ப்பு தான் வச்சிருக்கோம் நம்மளும். இன்னும் ஜாதிங்கிற இடத்துல பூரா நீங்க பாருங்க, பழைய அதாவது இங்கிலீஷ் பைபிள பாத்தீங்களா சரி, ஹீப்ரு கிரீக்கில் பார்த்தாலும் சரி, ஜாதிங்கிற இடத்துல பூரா மக்களினம் என்பதற்குரிய வார்த்தை தான் இருக்கு, நேஷன் என்ற வார்த்தை தான் இருக்கிறது. ஜாதிங்கிற வார்த்தையே கிடையாது பைபிள்ல. இந்த ஆள் குறும்புத்தனம் செஞ்சது யாரு, இந்த ஆர்வங்கிறவரு மொழிபெயர்ப்புல ஏற்பட்ட செய்த குறும்புத்தனம் தானே. இந்த மாதிரி பெரிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. சரி, இப்ப மரியாள் சாத்தானுடைய தலை நசுக்குவாள் என்றால் இயேசு கிறிஸ்து திறந்திருக்கவே தேவையில்லை. அப்ப பைபிள மாத்தி போட்டாங்க அவங்க, பைபிளில் வசனத்தையே மாத்தி போட்டாங்க. எதுக்காக, மரியாள் வணக்கத்தை இங்க கொண்டு வரணும் என்பதற்காக. ஏன்னா இந்த நாட்டில் வந்து சக்தி வழிபாடு, சாக்தர்கள் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது, பெண்ணை வழிபடக்கூடிய ஒரு இயக்கம். அது மாதிரி அந்த பெண் வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக மரியாளை ஒரு தெய்வமாக்கி, அது தெய்வம் கூட இல்ல, தேவ தாய் அப்படின்னு ஆக்கி அந்த மரியாளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள். அடுத்து பார்க்கும்போது இயற்கை வழிபாட்டினால ரோமர் 1:25 பிரதர் சொல்லிட்டார், அதை இருந்தாலும் இன்னொரு தடவை வாசிப்போம். ரோமர் 1:25 என்ன சொல்லுது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சூரியனை படைத்தவரை வணங்குறானா, சூரியனை நமஸ்காரம் பண்றேங்கிறான். எவ்வளவு ஒரு கேலிக்குரிய ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாயம் எல்லாத்தையும் படைத்த தேவனை வணங்குறானா, அவர் படைத்த சூரியனையும் அவர் படைத்த அந்த 9 கிரகங்கள் சொல்ற நவ கிரகங்களையும் இதை வணங்கிட்டு தெரிகிறான். பிரியமானவர்களே, இது வந்து இயற்கை வழிபாடு என்று சொல்லப்படுது. தமிழகத்திலே கூட பழங்காலத்திலே இயற்கை வழிபாடு தான் இருந்தது. சிலையில வைத்து வழிபட பழக்கமே கிடையாது. யார் கொண்டு வந்தது, ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள், பிராமணர்கள் இங்கே கொண்டு வந்தது எதை, சிலை வழிபாடு என்பதை. இங்கே ஆதி காலம் தொட்டு தமிழர்கள் இயற்கையை தான் தெய்வமாக வழிபட்டார்கள். காத்தை கண்டா வணங்குவான், கடலை கண்டா வணங்குவான், மலையை கண்டா வணங்குவான், மரத்தை கண்டா வணங்குவான். எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்த வேலையில தான் தோமா வந்தார். அந்த நாட்களில் இந்து மதம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் இங்க வந்த போது இந்து மதமே கிடையாது. ரொம்ப சுலபமாக மனம் மாறினார்கள் மக்கள். அதனாலே இவங்கெல்லாம் ஆத்திரப்பட்டு இந்த சைவம், வைணவம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து இருந்தது. அவர்கள்லாம் ஆத்திரப்பட்டு என்ன செய்ய, தோமாவை கொன்றார். இன்னும் அந்த கோயில் இருக்கிறது, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த கோயில் அந்த காலத்தில் இருந்த பூசாரிகள் தான் தோமாவை கொன்றார்கள். இப்படி வரலாறு இருக்கிறது. அப்போ இயற்கை வழிபாட்டினாலே நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனை தொழுது சேவியாமல் தேவன் சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கிற காரியத்தில் தான் இந்த மூட நம்பிக்கை எல்லாம் வருது. இன்றைக்கே பாருங்க, நாள் பார்க்கறது, கோள் பார்க்கறது, குறி சொல்றது, ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறேன், எண் கணிதம் சயின்டிபிக்கா செய்யறாங்களாம். எண் கணிதம் இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இது அத்தனையுமே வந்து மூட நம்பிக்கையின் அடிப்படையில் வருது. வாஸ்து பொய்ன்னு அவங்களே சொல்றாங்க. வாஸ்து முழு பொய்ன்னு சொல்லி அவர்களுடைய உங்களில் சில கவிஞர்களே சொன்னான்னு பவுல் சொல்றாங்க இல்லையா. நாமெல்லாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா. உங்கள் புலவர்களே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்களே பலர் சொல்றாங்க வாஸ்து பொய், சுத்தமான பொய். ஆனா என்ன செய்யறாங்க கிறிஸ்தவங்க, வாஸ்து பார்த்தா வீடு கட்டுறோம். அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். ஆக பாரம்பரியங்கள்
முக்கியமா 3 விஷயங்களை பார்த்தோம். வாழ்வு, இயற்கை, உலகம் ஆகியவற்றின் மீதான பயம், அடுத்து பல்வேறுபட்ட மூட நம்பிக்கைகள், இயற்கை வழிபாடுகள், இவற்றின் மூலமாக பாரம்பரியங்கள் தோன்றின. அடுத்து பாரம்பரியங்கள் தேவனிடமிருந்து தோன்றவில்லை. தேவனிடத்தில் வந்தாலும் நல்ல பாரம்பரியமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் மனிதரிடமிருந்து தோன்றிய பாரம்பரியங்கள். எப்படி? நீதிமொழி 14:12 என்ன சொல்லுது? மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்ற வழிகள் அநேகம் உண்டு, அவற்றின் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் பல வழிகள் இருக்கும், ஆனால் அவற்றின் முடிவு எங்க கொண்டு போய் சேர்க்கும்? மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு எடுத்துக்காட்டலாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி பாரம்பரியம் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமானது. அதான் இன்னைக்கு வசனத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு? உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. இந்த கற்பனையை மாத்திட்டாங்க. யாரு? பின்னாடி வந்த பரிசேயர்கள். எப்படி மாத்திருக்கிறாங்க? நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்கதாக உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது. இவனுடைய தகப்பனையும் தாயும் கனம் அவசியம் இல்லை, பராமரிக்கணும் அவசியம் இல்லை. உங்க தகப்பனும் தாய்க்கு எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தேவாலயத்தில் காணிக்கையா போட்டு சரியா போயிடும் அப்படின்னு போச்சிருக்காங்க. எதுக்காக? அவன் பையன் நிரப்பிக்கிறதுக்காக. அதுல எல்லா யூதாசுடைய பாரம்பரியம் தான். அவன் பையன் நிரப்பிக்கிறதுக்காக அவன் சொல்லியிருக்கான். அப்ப இது பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனை மீறி நடக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்றார் இயேசு. ஆக உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து மனிதரின் வீணான நடத்தை. 1 பேதுரு 1:18. 1 பேதுரு 9:18. 1:18. முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துகளாகி வெளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசத்து ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. நம்முடைய முன்னோர்கள் அனுசரித்து வந்த நடத்தை என்னவென்று சொல்லப்படுகிறது? இங்கே வீணான நடத்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த வீணான நடத்தையிலிருந்து நம்ம எப்படி மீட்கப்பட்டோமா? வெள்ளியை கொடுத்தோ பொண்ணை கொடுத்தோ மீட்கப்படல. இயேசுடைய ரத்தம் நம்மை மீட்டுக் கொண்டது. எவ்வளவு விலைமதிப்பெற்ற ரத்தம் அது! இந்த உலகத்தில் பிறந்தவர்களே பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, என்ன போய் நல்லவன் ஏன் சொல்ற அப்படின்னு இருக்காரு இல்லையா? அப்ப அவ்வளவு பரிசுத்தமான ரத்தம் மக்கா கரையாம கொடுக்கப்பட்டு நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கப்படல. எதுல இருந்து மீட்கிறதுக்காக? நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமா நடத்தி வந்த வீணான நடக்கையிலிருந்து. அது அத்தனை வீண் சொல்லப்படுகிறது. அந்த பாரம்பரியங்களை நம்மை தேவனுக்கு உள்ளாக்காது. அடுத்து தேவனுடைய வசனமும் மரணம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4:14 என்ன சொல்லுகிறது? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. புகைன்னு போட்டிருக்குது. அந்த இடத்துல புகைன்னு வந்திருக்க நீராவியை போட்டு இருக்குன்னு சொல்லி வந்திருக்கணும். புகை வேறு, நீராவி வேறு. ஸ்டீம் தான் அந்த இடத்துல. என்னன்னாக்கா தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். அடுப்புல தண்ணியை கொதிக்க வைக்கும் போது அடுப்புல தொலைவு கொதிக்குது. கொதிச்சுன்னா தண்ணி ஆவி ஆகுது இல்லையா? அந்த ஆவி ஆகிறது எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? ஆவி அந்த பாத்திரத்திலிருந்து கொஞ்சம் எளியும் போது பார்க்க முடியும். ஆவி இன்னும் கொஞ்சம் போகும்போது லேசா தெரியும், அப்புறமேல காணாம போயிடும். அதான் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போற ஆவியை போல் இருக்கிறது, நீராவியை போல் இருக்கிறது. யாருடைய வாழ்க்கை? மனிதனுடைய வாழ்க்கை. எப்ப நம்ம மரணிப்போம் யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு பூரா உயிரோடு இருப்போமான்னு உறுதி சொல்ல முடியுமா? இல்ல, கிடையாது. உறுதியா சொல்லவே முடியும். எப்ப நமக்கு மரணம் தெரியாது இல்லையா? அப்ப எப்போது மறிப்போம் என்று அறியாதனாலே மரணம் யாருடைய கையில இருக்கிறது? தேவனுடைய கையில இருக்கிறது. நம்ம நம்முடைய உயிரை எடுப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. தேவன் தான் அதை எடுப்பார். எந்த நேரத்தில் இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப எப்போது மறிப்போம் அறிய மாட்டோம். அடுத்த 1 Corinthians 15:26 எல்லா சத்துருகளையும் பாதப்படியாக்கி போடணும். எந்த சத்துரு உட்பட? நம்ம பாரம்பரியங்கள் என்று பின்பற்றி கொண்டிருக்கிற சத்துருக்கள் உட்பட எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாக்கி போடப்பட வேண்டும். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 15:26.
எல்லா சத்துருக்களையும் நமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் தமது பாதத்திற்கு எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பிரியமானவர்களே, நாம் உலகத்திலே ஞானஸ்நானம் பெற்ற போது தேவனுக்கேற்ற வாழ்க்கையை தொடங்கினோம். அந்த வாழ்க்கையானது நாள்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாள்தோறும் அது துலக்கப்பட வேண்டும். நாள்தோறும் நாம் ஒரு அடி முன்வைக்க வேண்டும். யாருக்கு? தேவனை நோக்கி நாம் நாள்தோறும் ஒரு அடி முன்வைக்க வேண்டும். முன்வைத்த காலம் என்ன செய்யக்கூடாது? பின்வைக்க கூடாது. கலப்பையின் மீது கை வைத்து வேணும் பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்க்கணும் என்ன செய்யலாம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்ப நம்ம கலப்பையின் மீது கை வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம கலப்பையின் மீது கை வைத்துட்டு முன்னாடி திரும்பி இந்த எகிப்தியரை போல எகிப்திலிருந்து திரும்பி வந்து இஸ்ரவேலரை போல நாங்க திருப்பி அந்த இஸ்ரவேலரை மனதுக்குள்ள என்ன எங்க திரும்பினாங்களாம்? எகிப்துக்கு திரும்பினாங்களாம். நாங்க அங்க உட்காந்து அடுப்புக்கிட்டே உட்காந்து சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் இறைச்சிகளையும் நாங்க நினைச்சுக்கிறோம். மனசுல எகிப்துக்கு திரும்ப அந்த மாதிரி திரும்ப கூடாது. நம்ம அதெல்லாம் வேணான்னு சொல்லி தானே விட்டு வந்தோம். ஏன்னா அதனால நம்ம ரட்சிக்கப்படலை. நம்முடைய முன்னோர்கள் வீணா அனுசரித்த வீணான இடத்தினால நம்ம ரட்சிக்கப்படலை. அப்ப நாம ரட்சிக்கப்பட்டதற்கு இயேசுடைய விளையிற ரத்தம் காரணமா இருக்கிறது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்நாள் முழுக்க நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு முன்னதாக வைக்கப்பட்டுள்ள கடமையாக இருக்கிறது. அப்ப அப்படி நடக்கும்போது பரிகரிக்கப்படும் கடைசி தத்துவம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போதே இயேசு கிறிஸ்து வந்தோமானால் நமக்கு மரணம் இல்லை. நம்மை மறுரூபப்படுத்துவார். அந்த ரீதியில தான் இந்த இடத்துல சொல்லுது. அப்ப பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்ப பரலோகத்துக்கு போகும்போது அங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கு? நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு. அதான் நித்திய ஜீவன் அப்படின்னு வடமொழியில சொல்றாங்க. அத தமிழ்ல சொல்றாங்க நிலைவாழ்வு அல்லது நிலையான வாழ்வு அல்லது நிறைவான வாழ்வு, இப்படி நம்ம சொல்லலாம். மரணம் இல்லா பெருவாழ்வு. அந்த வாழ்வு நமக்கு மரணம் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இதை எப்படி நம்ம உறுதியா நம்ப முடியும்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். நமக்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எப்படி இருக்குமா? அழியாமல் இருக்குமா? இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஒரு நாளில் நாம் மரிக்கும் போது அந்த ஜீவன் போய்விடுகிறது. ஆனால் நம்ம ஒரு ஆவிக்குரிய உடல் கொடுக்கப்பட்டு நமக்கு நம்ம தேவன்கிட்ட போய் சேரும்போது அந்த உடலும் அந்த உயிரும் அந்த ஆத்மாவும் என்றென்றைக்கும் இருக்கும். என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தில் உண்டான மூட நம்பிக்கைகள் வீணான காரியங்கள் இருக்கலாம். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கூடாது. தேவையில்லாத தரலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பாரம்பரியம் மனிதரிடத்திலே உண்டானது. இந்த 3 வசனம் தான் முடிச்சுக்குவேன். அவர் சொன்னதானே முடிச்சிருவேன். ஏன்னா 40 நிமிஷம் இல்ல, 33 நிமிஷம் தான் ஆகுது. இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 5:27. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. மனுஷருக்கு அல்ல. யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும். மனுஷர் 1000 சொல்லுவார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சமயத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திருச்சியில ஆர்சி கல்லறையில போனாங்க, புதைச்சிட்டு வந்தனே எல்லாம் உட்காருவாங்க. கல்லறையிலேயே எல்லாரும் சுருட்டு கொடுப்பாங்க. சுருட்டு கொடுக்கறது ஒரு பாரம்பரியமாக்கிட்டாங்க. ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல என்ன செய்வாங்க? இந்த காப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, காப்பரிசி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்குது. அது நல்லதோ கெட்டதோ அது தேவையில்லாத நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தேவையற்றது. அப்ப அப்போஸ்தலர் 5:23 என்ன சொல்லுச்சு? பேதுரும் அப்போஸ்தலரும் என்ன சொல்றாங்க? மனுஷருக்கு கீழ்ப்படியை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியது அவசியமாக இருக்கிறது. மனுஷருக்கு அல்ல. நாம் யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து பாரம்பரியம் எப்படிப்பட்டதாக உள்ளது? விசாலமான வழியாக இருக்கிறது. அது வழியா போறவங்க அநேகம் பேர் போறாங்க. கிறிஸ்தவ சபையில எத்தனை பேர் இருக்கிறோம்? இதே ஊர்ல இன்னைக்கு மக்கள் தொகை எடுத்துக்கிட்டா குறைந்தது 15,000 பேராவது இருப்போமா, 20,000 பேராவது இருப்போமா? இந்த ஊர்ல 20,000 பேருக்கு மேலதான் இருப்போம். ஆனா அங்க சபையை எத்தனை பேர் இருக்கணும்?
அதான் அழகா சொல்றார் மத்தேயு 7:13. வாசிங்க பிரதர். மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அநேகர் போறாங்கிறதுனால அல்லது நிறைய பேர் சொல்றாங்கிறதுனால ஒரு விஷயம் உண்மையாயிராது, கொஞ்சம் பேர் சொல்றாங்கிறதுனால ஒரு விஷயம் பொய்யும் ஆயிராது. அநேக பேர் இப்படிதான் கேட்கறது. எங்க ஊர்ல நான் கத்தோலிக் மார்க்கத்தில் இருந்தபோது அங்க ஆராய்ச்சி கொண்டு வந்த கோயில் வந்து பெருசா இருக்கும். எங்க வீடு சின்னதா, ஒரு பிரதர் கூட வந்திருக்கிறாரு அப்ப அந்த பழைய வீட்டில் இருந்தபோது, ஜேம்ஸ் ராஜ்குமார் வந்திருக்கிறார். கீழே வந்து நாங்கள் இருப்போம், மேலே ஒரு கொட்டாவை போட்டு ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஐயா அத்தையும் பெரிய கோயில், அதாவது அத்தனை ஆயிரம் பேரும் நிறைய தூப்பிடுவாங்க. இங்கே இந்த கீத்து கோட்டையில் ஆராய்ச்சி 10 பேர் மட்டும்தான் பரவலுக்கு போவீங்களா? தேவன் அவ்வளவு மனம் கல்லானவரா கேட்குறாங்க. பிரியமானவர்களே, ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? ஜீவனுக்கு போற வாசல் அது சொல்லுது. ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க சிலர் என்று சொல்லப்படுது. கண்டுபிடிக்கனே சில பேர்னாங்க, அதை நடக்கிறமே எத்தனை பேர் இருப்பேன், அதுலேயும் கொஞ்சம் பேரா தானே இருப்பேன். கண்டுபிடிச்சு எல்லாரும் பின்பற்றி நடந்து வந்துடுறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து போதிச்ச போது சரீரத்தை ரத்தத்தை குறித்து போதித்த போது, இது சரீரத்தை உண்டு ரத்தத்தை குடிக்கணும்னு சொன்ன போது, இது கடினமான பாடம், யாருக்கு பண்ண நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையா? அப்பதான் பேதர்கிட்ட அப்போ சில கூட கேட்டார், இயேசு கிறிஸ்து ஆதங்கத்தோட கேட்டார், நீங்களும் போய் விட மாட்டதா இருக்கிறீர்களோ? ஆனால் பேதர் என்ன சொன்னாரு? நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் முடித்தல் தானே உள்ளது என்று. பிரியமானவர்களே, எத்தனை பேர் போறாங்கிறது பிரயோஜனம் இல்லை. எப்படி போறாங்க, அவங்க போற வழி இப்படிப்பட்டதா இருக்கிறது, அவங்க போற வழி எங்க கொண்டு போய் சேர்க்குது, இதுதான் முக்கியம். அப்ப இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியை பிரவேசிகள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, கண்டுபிடிக்கவே ஒரு சிலர் சொல்லுகிறது. இவ்வளவு சொல்லிவிட்டோம். இதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் நம்முடைய தலைவர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் ஒரு புரட்சிவாதியாகத்தான் வாழ்ந்தார். என்னை கேட்டால் உலகத்திலே முதல் கம்யூனிஸ்ட் இயேசுதான் என்பேன். முதல் கம்யூனிஸ்ட் இயேசுதான். ஏன்னா கம்யூனியன் அல்லது கம்யூனிஸ்ட் என்ன அர்த்தம்? எல்லாரும் சமம் என்று அர்த்தம் இல்லையா? அந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தவர் இயேசு. அங்கே யூத மார்க்கத்தில் புறையோடி கிடந்த பலவிதமான அட்டூழியங்களை பார்த்தார். அதில் முக்கியமாக தேவாலயத்திலே புறாக்களையும் மிருகங்களையும் விட்டுக்கொண்டு காசு பரிமாற்றம் செய்து கொண்டு இருந்தெல்லாம் பார்த்தாரு. அது வந்து ஒரு கொள்ளைக்காரர்கள் இடமாக இருந்தது. 2 முறை தேவாலயத்தை சுத்திகரித்தார். 2 முறை சுத்திகரித்தார். அதுக்கு வசனம்லாம் இருக்குது. முதல் தடவை வந்து கப்பர்நகூமிலிருந்து போன போது அதாவது அவருடைய ஊழியத்தின் முதல் ஆண்டிலே ஒரு முறை சுத்திகரித்தார். அப்புறம் கடைசி வாரம் இருக்குது இல்லையா, அவருடைய வாழ்நாள் கடைசி வாரம், அந்த கடைசி வாரத்தில் ஒரு தடவை சுத்திகரித்தார். என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? அங்க போய் அதிகாரம் உள்ளவராக போதித்தார். அதான் கேட்குறேன், இந்த அதிகாரத்தை யார் அவனுக்கு கொடுத்தா? அப்ப இவர் சொன்னது செஞ்சது எல்லாமே யூத மார்க்க தலைவர்களையும் அந்த பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் ரொம்ப ரொம்ப மனசை குத்த வச்சு, அவங்க வந்து மனம் மாறணும்னு நினைக்கல, மாறாக இவரை ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. அது தேவனுடைய திட்டம், இவரை ஒழிக்கணும்னு தான் நினைச்சாங்க. அப்ப அதே மாதிரி இவரை ஒழிச்சதுனாலதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே வாழ்ந்த போது பாரம்பரியங்களை எதிர்த்து நின்றார். அவர் யூத பாரம்பரியத்திலே வந்தவர். யூத பிரமாணத்தை ஒரு அண்ணு கூட மாற்றாமல் எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றி தீர்த்தவர். ஆனால் அந்த யூத பிரமாணத்துக்கு எதிராக நின்றார். அந்த யூத பிரமாணத்துக்கு எதிராக ஏன் நின்றார்? அந்த யூத பிரமாணம் கேலிக்கிடமாக போயிருந்த ஒரு நாட்களிலே. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன், இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. ஓய்வு நாள் பிரயாணம். ஓய்வு நாள் பிரயாணம் எவ்வளவு தூரம்? ஒலிவமறையிலிருந்து ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் உள்ள எருசலேம் நகரம் 1 மைல். ஓய்வு நாளில் அது வந்து பழைய ஏற்பாட்டில் சொன்னது. அந்த 1 மைல் தூரம் ஏன் வைக்கணுங்கிறது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த 1 மைல் தூரங்கிறது எதுக்காக வச்சாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு பாளையத்திலிருந்து எல்லாரும் வந்து சேரணும், அந்த 1 மைல் தூரம் நடக்கலாம்னு வச்சாங்க. இவன் என்ன செஞ்சுட்டான்? அந்த 1 மைல் தூரம் நடக்கிறதுக்கு இந்த யூதர வர்த்தகர்கள் சில பேர் வியாபாரிகள் என்ன செய்வான், நாங்கள் ஓய்வு நாளில் கூட வியாபாரத்துக்கு போகணுமே, என்ன செய்யலாம்,
நீங்க வாங்க வா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நீ ஒரு படுக்கையை எடுத்துக்கோ உங்க கையோட, 1 மைல் தூரம் நட, ஏதாவது மரத்தடியை பார்த்து படுக்கையை போட்டு படுத்துரு. அப்ப படுக்கையில படுத்துட்டீங்கன்னாக்கா அந்த இடம் வீடாயிரும் இல்லையா? அங்கிருந்து 1 மைல் தூரம் அப்புறம் போகலாம். அப்புறம் 1 மைல் தூரம் போனா அங்கே படுக்கையை போட்டுக்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் போகலாம். இப்படி ஒவ்வொரு மைலா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி யூத பிரமாணமே கேலிக்குரியதாக ஆனதுனாலே இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்தை எதிர்த்து நின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நிச்சயமாகவே நம்முடைய பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்க முடியாது. பாரம்பரியங்களினாலே தேவனிடத்தில் போய் சேர முடியாது. அப்ப பாரம்பரியங்கள் எல்லாவற்றுக்கையும் எதுதான் இருக்க வேணும். அதே சமயத்தில் நான் சொன்னேன், நல்ல பாரம்பரியங்களை விட்டுவிடக்கூடாது. நல்ல பாரம்பரியங்கள் இருக்கணும், ஆனா தேவனுக்கு எதிரான பாரம்பரியங்கள் விட்டுவிடப்பட வேண்டும். ஆக பிரியமானவர்களே, இந்த வேளையில நாம் பாரம்பரியங்களை குறித்து அதை ஏன் நாம் கடைபிடிக்க கூடாது என்பதை குறித்தும் சற்றே பார்த்தோம். இதை குறித்து நான் ஒரு புக்லெட் கூட போடலாம் இருக்கிறேன். அது பின்னாடி வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.